அரண்மனை படத்தில் வர்ற இருக்கங்குடி மாரியம்மன் பாட்டு கேட்டிருக்கியா? இந்த கோயில் எங்கே இருக்கு தெரியுமா? வாங்க காட்டுறேன். சித்தர்களுக்கே காட்சி கொடுத்த அம்மன் கால ஓட்டத்தில் மண்ணில் புதஞ்சு திரும்பவும் நான் இங்கே இருக்கேன்னு மக்களுக்கு வெளிப்படுத்தி மீண்டும் ஆலயம் அமைச்சு வழிபாடு நடத்த ஆரம்பித்து பல நூறு வருஷம் ஆனதாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த இருக்கன்குடி கிராமம். இந்த இடத்தோட ஆதி வரலாறு நம்ம மெய்சில் இருக்கும்படியாக பிரமிக்க வைக்கிற வகையில் இருக்குது. ராமாயணம் மகாபாரதத்தோட தொடர்புடைய ஆறுகள் இந்த ஊரில் ஓடுறதுனால இந்த ஊரோட வரலாற்று காலம் எவ்வளவு பழமையானதுன்னு நமக்கு தெரியுது. பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடம் அடர்ந்த வனமாக இருந்ததாக சொல்லப்படுது. அப்படி இந்த வனப்பகுதியில் ஆடு மாடு மேய்க்கிறது மக்கள் வழக்கமாக கொண்டு இருந்தாங்க. அதில் ஒரு சிறுமி மாட்டுச்சாணத்தை கூடையில் அள்ளுறதை வழக்கமாக கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. அப்படி ஒரு நாள் அந்த சிறுமி மாட்டுச்சாணத்தை கூடையில் அள்ளிட்டு எடுக்கும்போது அந்த கூடையை அவங்களால எடுக்க முடியலை. எவ்வளோ நாள் எளிதாக தூக்க முடிஞ்ச இந்த மாட்டுச்சாண கூடை இன்னைக்கு நம்மளால் தூக்க முடியலையேன்னு நினைக்கிறாங்க. அருகில் கூட இருந்தவங்கள உதவிக்கு அழைக்கிறாங்க. அவங்களும் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களாலேயும் அந்த கூடையை ஒரு பொட்டு கூட நகர்த்தக்கூட முடியலை. அப்படி எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி அந்த கூடையை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த சிறுமிக்கு சாமி அருள் வந்து அருள்வாக்கு சொல்றாங்க. இங்கு நான் புதையுண்டு இருக்கிறேன், என்னை எடுத்து வழிபாடு செய்யுங்கள் என கூற அப்படி எடுத்து வழிபாடு செய்யப்பட்ட அம்மன் தான் இந்த இருக்கன்குடி மாரியம்மன். இப்போ நம்ம மூலஸ்தானத்தில் வழிபடுற இந்த அம்மன் தான் பல நூறு வருடங்களுக்கு முன்னால மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இருக்கன்குடி மாரியம். எந்த கோயில் எடுத்துக்கிட்டாலும் அம்மன் இடது காலம் மடிச்சு வலது கால தொங்க விட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நம்ம இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் மட்டும்தான் வலது காலம் மடிச்சு இடது கால தொங்க போட்டிருப்பாங்க. இது தனி சிறப்பாகவும் பார்க்கப்படுது. இந்த கோயிலில் நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா அழகு குத்துறது, அக்னி சட்டி எடுக்கிறது, மாவிளக்கு, ஆயிரங்கன் பானை, தொட்டில் கட்டி வழிபாடு பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட வழிபாடு இந்த கோயிலில் இருக்குது. இது போக இந்த கோயிலோட மிகச்சிறப்பான இன்னொரு நேர்த்திக்கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயனம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மயனம் இருக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேண்டுதலை நினச்சி இந்த கோயிலுக்கு வர்றோம்னா அந்த வேண்டுதல் நிறைவேறி முடிகிற வரைக்கும் அந்த கோயிலே இருக்கிறதுக்கு பேர் தான் வயனம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வயனம் இருக்கிறது இந்த கோயிலோட மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்குது. முன்பெல்லாம் மக்கள் அவங்க வயனம் இருக்கிறன்னு கோயிலுக்கு வந்தாங்கன்னா அந்த கோயிலே தங்கி ஆற்றில் நீராடி அங்கே இருக்கிற அன்னதான உணவை உண்டு கொண்டு அந்த கோயிலேயும் வயனம் இருப்பாங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடமே ஒரு சிறப்பு தாங்க. 2 மிக பெரும் வரலாற்று சிறப்பு மிக்க ஆறுகளுக்கு இடையிலே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த இருக்கன்குடி மாரியம்மன். இது இருக்கன்குடி இல்லை, இருக்கங்கைக்குடி மாரியம்மன். ராமாயண காலத்தில் சீதையை தேடி ராமர் தமிழகம் வழியாக வர்றாரு. அப்படி மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக வரும்போது அவரோட தண்ணீர் தேவைக்கு இங்கே நீர் வசதி இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ உடன் வர்றவங்க ராமனிடம் அகஸ்தியர் முன்பு ஒரு காலத்தில் இங்கே அவரோட கமண்டலத்தில் புண்ணிய நதி நீரெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாரு, அந்த கமண்டலம் மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கமண்டல நீரை ராமர் தன்னோட வில் மூலியமாக அம்பு விட்டு அந்த கமண்டல நீரை தாக்குறாங்க. அப்படி பெருக்கெடுத்த தண்ணீர் தான் ஆறா ஓடியதாக சொல்லப்படுது. அப்படி அகஸ்தியரோட வைப்பு நீர், அதாவது கமண்டலத்திலேருந்து வைப்பு நீர்லேருந்து வந்த ஆறு அப்படிங்கிறனால இதுக்கு வைப்பாறு அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது. மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் மகாலிங்க மலைப்பாதை வழியாக அவர்கள் வனவாசம் இருந்தப்போ வந்தபோது அர்ஜுனன் தன்னோட நீர் தேவைக்காக கங்காதேவியை வேண்டி தன் பானத்தால் பூமி மேலே அம்பு விடுறாங்க. அப்படி அவர் அம்பு விட்ட இடத்துல இருந்து பெருகிய நீர் தான் ஆறா ஓடியது. அப்படி ஓடிய ஆறுக்கு அர்ஜுனன் ஆறு அப்படின்னு பேர் வந்தது. இப்போ அது அர்ஜுனா ஆறு என அழைக்கப்படுது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க கங்கைக்கு நிகரான 2 பெரும் ஆறுகளும் சேர்ற இந்த இடம்தான் இருக்கங்கைக்குடி அப்படின்னு முன்னர் அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் மருவி அது இருக்கங்குடி, பிறகு இருக்கன்குடி அப்படின்னு அழைக்கப்படுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சிவஞான சித்தர் மகாலிங்க மலையில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அசரீரி ஒழிச்சதாகவும் அந்த அசரீரி அர்ஜுனா நதியும் வைப்பாறு நதியும் இணையிற அந்த மணல் மேட்டுக்கு சொன்னதாகவும், அப்படி அசரீரி சொன்ன அந்த இடத்துக்கு சிவஞான சித்தர் போய் பார்க்கும்போது அம்பாள் காட்சி தந்ததாகவும், தான் கண்ட அந்த அம்பாளையவும் சிலையாக வடிவமைச்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதாகவும், அந்த சிலை தான் பல இயற்கை சீற்றங்களால் மண்ணுக்கடியில் புதைஞ்சு
இப்போ நாம் எடுத்து வழிபடுற இந்த இருக்கன்குடி மாரியம்மனும் நம்பப்படுது. இந்த கோயில் வருஷத்தில் 365 நாளும் திறந்திருக்கும். பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் வந்து போகிறாங்க. வருடப்பிறப்பு மட்டும் இல்லை, வாரம் வெள்ளி ஞாயிறு செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலில் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வர்ற எல்லாத்துக்குமே அவங்களோட பிரச்சனைகள் உடனடியாக தீர்வு காணப்படுதா நம்பப்படுது. அதிலும் சிறப்பாக கண்ணுக்கு உண்டான எந்த பிரச்சனைனாலும் இங்கே வந்து அம்மனை வழிபட்டால் கண் பிரச்சனைகள் தீரணும் இப்போ வரைக்கும் நம்பப்படுது. அதனாலே இந்த கோயிலுக்கு இருக்கன்குடி அப்படிங்கிறது மாதிரி இருக்கன்குடியாக மாறினதாகவும் சொல்லப்படுது. இந்த கோயிலில் கருப்பணசாமி, பைரவர், வீரபத்திரர், பேச்சியம்மன், ராக்காயம்மன் ஏகப்பட்ட சாமிகளும் அருள்காட்சி புரியுறாங்க. மழைக்காலத்தில் சாத்தூர்லேருந்து இருக்கன்குடிக்கு நடந்து போகணும்னா இந்த 2 ஆறுகளும் பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த 9 கிலோமீட்டர் தூரமும் நமக்கு தூரம் தெரியாமல், களைப்பு தெரியாமல், நம் கண்களுக்கு விருந்தால் அந்த 2 ஆறுகளும் பார்த்து கொண்டு சீக்கிரமாக கோயிலுக்கு போயிடலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வராதவங்க தவறாமல் ஒரு முறை நாளும் வாங்க. லொக்கேஷன் லிங்க்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையோ யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.